What is your petition? It will be given you. And what is your request? பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்று நாம் ஜெபிக்க போற காரியம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும் என்று. நம்ம இப்போ பார்க்குறோம், வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் அதிகமா யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அடிக்ஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து விதவிதமான ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துருச்சு. உணவு உட்கொள்வது நல்லது தான். நல்ல ஆரோக்கியமான உணவ சாப்பிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தானியேல் பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எப்படிப்பட்ட உணவை அவர் உட்கொண்டார் என்று. அந்த மாதிரி வேதத்துல நிறைய இடத்துல நம்ம வந்து போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக்க கூடாதுன்ற காரியங்களையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இப்போ நம்ம பார்க்க போறது, கர்த்தருக்குள்ளாக பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிள்ளைகள். கீழ்ப்படியாமையினாலே உலகம் சாபத்திற்குள்ளே போனது. ஒரே மனுஷன் கீழ்ப்படிந்ததுனாலே, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே எல்லாவற்றையும், எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு கூட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் உள்ளது. அதில் இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது, பிள்ளைகளே, உங்கள் முதல் வசனத்துல, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்ப அநீதியெல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே நீதி நியாயம் நிறைவேற்றப்படுகிறதோ அந்த இடத்துல நம் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம், இல்லையா? பாருங்க, உயிரே இல்லாத கல்லு மண்ணு எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அவ்வளோ அருமையா வந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒழுங்கற்று கிடந்த பூமியை தமது வார்த்தையினாலே அழகாய் சீரமைத்திருக்கிறார். அதே வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றும் நமக்கு பல வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? பெற்றோராகிய நாம் பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். நிறைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. அப்புறம் அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டுறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள வந்து சொல்லப்போனால் நிறைய பெற்றோர் வந்து சித்திரவதை பண்ணுறாங்க. எப்படி வாழணும்னு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்காம ஏன் இப்படி செய்தன்னு சொல்கிற பெற்றோர் தான் இந்த உலகத்தில் இப்போ அதிகமாக இருக்காங்க. பிரியமானவர்களே, சிறு வயது முதலே என்ன செய்யணும், ஆண்டவருக்கு எப்படி பயப்படணும், எல்லாவற்றையும் வேதத்தை சம்மந்தப்படுத்தி, வேதத்தை முன்வைத்து ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை விட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாலி மூட் இருக்கும்போது பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, நல்லா சாப்பிட வைக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க என்ன செஞ்சாலும் கண்டிக்காமல் இருக்கிறது, அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு டென்ஷன்னால அதை பிள்ளைங்க மேலே காட்டுறது. பிள்ளைங்க ஒன்றும் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நம்ம தவிர அவங்கள பயன்படுத்தி விடவே கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைங்க நம்ம கோபத்தினால அவங்க முரடர்களாக மாறிவிடாதபடிக்கு நம்மளாலேயே நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். பாருங்க, பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து தங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது ஒபே அண்ட் ஹானர் யோர் பேரண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வசனத்துல பாருங்களேன், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனே உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்றாங்களான்னு பாருங்க. அதாவது பிள்ளையோடைய நடக்கை எப்படிப்பட்டதுன்னு வச்சு அவங்க யாரு என்னன்றதை அடையாளம் கண்டு கொள்ளலான்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப பிள்ளையோட நடக்கையை நம்ம கவனிக்க வேண்டும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு சஞ்சலத்தையும் வெட்கத்தையும் உண்டு பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிள்ளையோட நடக்கையில நம்ம கவனம் செலுத்துவோம். அதே மாதிரி அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து அவங்கள கெடுக்கவே கூடாது. பிரியமானவர்களே, தீமை செய்து பாதாளத்திற்கு போகாதபடி பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும்.
பெற்றோருடைய கடமையும் பிள்ளைய நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவங்க மேல கவனமா இருக்கணும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவே பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்து தேவ புத்திரர் என்ற சாட்சி பெறும்படிக்கு உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்த பெற்றோரோ அவங்களுக்கு பிள்ளைங்க கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க யாரெல்லாம் இப்படி சொல்லலாம், யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய பிள்ளைங்க நிச்சயமா அவங்களுக்கு கீழ்ப்படியும். இதெல்லாம் நம்ம நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். அனுபவத்திலும் பெற்றோர் மூத்தவர்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா பிள்ளைங்களே. நீங்க என்ன செய்யணும், அவங்க சொன்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். அவங்க நிறைய அனுபவிச்சிருக்காங்க. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் சொல்றது நிச்சயமா கட்டாயம் உண்மையா தான் இருக்கும். ஏன்னா அவங்கள தவிர நமக்கு நல்லது நினைக்கிறவங்க யாருமே இல்லை இல்லையா. பிள்ளைகள் இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம். பெற்றோருக்கும் அவசியம், பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியம். ஒவ்வொருவரும் தனித்தனியா தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்க வேண்டும். ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும் போது நாமளும் நிச்சயமா பிரகாசமா இருப்போம். இதுல இன்னைக்கு உங்களுக்கு ஷார்ட்டா தான் சொல்றேன். எனவே பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். அதுதான் நியாயம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. உங்க பெற்றோரை நீங்க கனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கும். நீடிய ஆயுள் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே பிள்ளைகள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறீரே. பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். எனவே பெற்றோராகிய நாங்கள் எங்கள் கோபத்தினாலே பிள்ளைகளை தவறான வார்த்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளும் ஆண்டவரே எங்களுடைய கோபத்தினாலே அவங்க மூர்க்கம் கொண்டவர்களாய் மாறி போகாதபடிக்கு, வழி தவறி போகாதபடிக்கு எங்கள் வார்த்தையிலே நாங்களும் ஜாக்கிரதையாயிருக்கும். பிள்ளைகளும் ஆண்டவரே கருத்தாய் உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்து உம்மை சார்ந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழவும், உமக்கும் பெற்றோராகிய எங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிறு வயது முதல் ஆண்டவரே வாலிப பிராயம் மட்டும் உள்ள எல்லா ஆண் பெண் எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்திலே உண்டாகிற மயக்கத்திலே ஆண்டவரே, சிற்றின்பங்களின் மயக்கத்திலே, உல்லாசங்களிலே ஆண்டவரே போஜன பிரியராயிருந்து தங்களை கெடுத்து போடாதபடிக்கு தேவனுடைய ஆலயம் என்ற ஜாக்கிரதை பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்கும்படியாய் உதவி செய்தலும் தகப்பனே. எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை அனுப்பி எல்லா அசுத்த கிரியைகளும் நிர்மூலம் பண்ணிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆமென் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு சகாயம் செய்வார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னவர் மனிதன் அல்ல, நம் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். God bless you.